நாம் இன்னைக்கு ஒரு பள்ளிப்படை கோயிலை தாங்க பார்க்க போகிறோம். மகன் தன் தாய் மீது கொண்ட அன்பினால் இந்த கோயிலை எழுப்புறாரு. அதுவும் பெற்றெடுத்த அன்னை இல்லைங்க, வளர்த்தெடுத்த அன்னைக்காக. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேந்திர சோழன் தன்னை வளர்த்தெடுத்த பஞ்சவன்மாதேவிக்காக எடுத்த இந்த பள்ளிப்படை கோயிலை தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பள்ளிப்படை கோயில் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் இறந்த பிறகு அவரை புதையுண்ட இடத்துக்கு மேலேயே எழுப்பப்படும் கோயில் தான் பள்ளிப்படைன்னு சொல்லுவாங்க. தன் வளர்த்தெடுத்த தாய் மீது எவ்வளவு அன்பு இருந்தால் ஒரு கோயிலை எழுப்பியிருப்பார் பாருங்க. சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நந்தியை பாருங்களேன், இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அதனுடைய ஷைனிங் ஆகட்டும், அதனுடைய மணியோட அமைப்பாகட்டும், அது இருக்கிற அழகை இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கோயில் பழுவேட்டையரின் பாணியில் இருக்குங்க. அம்மன் சன்னதி பார்த்திங்கன்னா ஒளியே இருக்குது. இந்த வாயிற் காவலர்கள்னு சொல்லக்கூடிய துவாரபாலகர்களோட அமைப்பும் பார்த்திங்கன்னா மிக நுட்பமாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோயில் ஒரு கற்றளி கோயில், கல்லுக்கு மேலே வச்சு கட்டியிருக்காங்க. அதனுடைய கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் மட்டும் செங்கல் மற்றும் சுதையால் அமைச்சிருக்காங்க.